உலகத்தில் 2 ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று தேவராஜ்யம், ஒன்று உலக ராஜ்யம். தேவராஜ்யம் உலக ராஜ்யத்துக்கு இடையில ஒருத்தர் ராஜ்யம் பண்றான். அவன் யாரு? பிசாசின் ராஜ்யம். ஓகே, இந்த சர்க்கார் கவர்மெண்ட் அரசாங்கத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பிரசங்கம் கேட்க போறோம். இந்த சர்க்கார் என்ன? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் அரசியல்ல ஈடுபடுறதுக்கு தீவிரமா இருக்கிறாங்க. நான் சொல்றது சபைக்குள்ள இருக்கிற யூத். இப்ப வருகிறதான இந்த மாடல் ஜெனரேஷன் அரசியல் நாம் ஏன் செய்யக்கூடாது, அரசியல்ல ஏன் நம்ம ஈடுபடக்கூடாது என்று சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் மட்டும் இல்ல, பெரியவர்களும் இன்றைக்கு அதுல ஈடுபடுவதற்கு ஆர்வமா இருக்கிறாங்க, ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு ஈடுபடுறாங்க, சபையில் இருக்கிற வாலிபர்கள். இது சரியா தவறா? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம், உலக ராஜ்யத்துல இருக்கிறோம். அரசியல் நம்ம பேசலாமா? அரசியலை நம்ம விமர்சிக்கலாமா? அரசியல் நமக்கு முக்கியம் தானா? இப்படின்ற பலவிதமான குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை நம்ம வளர்ந்த காலங்கள் நாம ஒரு சபையில இருக்கும்போது அரசியல்லாம் பேசக்கூடாது, அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியல் தலைவர்களுடைய எந்த ஈடுபாடு இருக்கக்கூடாது என்று விமர்சித்தவர்கள் சொல்லி நம்ம அப்படி பழக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாகவே உண்மையாகவே வேதம் என்ன சொல்லுகிறது, அரசியலை குறித்து, சர்க்காரை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம பிள்ளைகள் இதை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பிள்ளைகள் அரசாங்கத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? குட். பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பொலிட்டிஷியன் என்ன, சட்டம் என்ன, சட்டத்தினுடைய காரியங்கள் என்ன, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பிள்ளைகள் நமக்கு நம்ம சபையில பெரியவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யோவான் 18ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 18:36. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யோவான் 18:30. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. வாசிங்க. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் போறோம். இங்க இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதை இவர் சொல்ல விரும்புறார் அப்படின்னா, அன்றைக்கு இருந்ததான ரோம கவர்மெண்ட், ரோம சர்க்கார், ரோம சாம்ராஜ்யம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது, இயேசு கிறிஸ்து வளர்ந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த ரோமர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இவர் நம்மளை வீழ்த்தி இவருடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடுவாரோ என்று நினைத்த நாட்களிலே இயேசு சொல்றாரு அவங்ககிட்ட, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, நான் உங்களை அழிச்சிட்டு இன்னொரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வரவில்லை, என்னுடைய ராஜ்யம் எதுவும் அல்ல, என்னுடைய நோக்கம் அதுவும் அல்ல என்று சொன்னார். அப்ப எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? இந்த உலகத்துல ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. அப்படி இருந்தா அவர் 11 பேரை தெரிந்திருக்க கூடாது, லட்சக்கணக்கான மக்களை தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். எதற்காக? சண்டையிடுவதற்காக, யுத்தம் பண்ணுவதற்காக, அதற்கெல்லாம் அவர் பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் அவர் செய்யவில்லை. அவர் மாற்றாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய அரசாட்சி என்பது இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ஆளணும், ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு முதல்வராக இருக்க வேண்டும், இல்ல பிரதமராக இருக்க வேண்டும், கவர்னராக இருக்க வேண்டும் என்பது அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வந்தது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தலைவனாக மாற வேண்டும். ராமன் சொல்றீங்களா? நான் இஸ்ரவேல் தேசத்துக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசிலும் நான் இடம் பெற வேண்டும். அதற்காக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். அது என்ன ராஜ்யம்? நிலத்தை மையப்படுத்தி அல்ல. நன்றாய் கவனிங்கள். நிலத்தை மையப்படுத்தி இவ்வளவு தூரம் எங்களுடைய இதுவரை என்னுடைய அரசாட்சி நிலத்தை மையப்படுத்தி அல்ல, இருதயத்தை மையப்படுத்தி அவர் ஆட்சி புரிய விரும்பினார். யாரு? இயேசு கிறிஸ்து. இருதயத்தை தான் மையமா வச்சார்.
அந்த இருதயத்துல என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், இருதயத்துல உண்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் முதல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னாரு? முதல் மாநாடு என்று கூட சொல்லலாம். முதல் மாநாட்டிலே சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இருதயத்துல ஆட்சி புரியத்தான் தேவன் விரும்பினார். இயேசு கிறிஸ்துவின் சர்க்கார் எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய போக்கஸாக இருந்தது. அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சொல்றார் யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் இந்த உலகத்தை பிடிக்கிறதுக்காக வரல, நான் அதற்கு மாறாக மனிதர்களை பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்கிற உங்களை மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றினேன், ராஜ்யங்களை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றவில்லை. அப்படிதான் 11 பேர் அவர் உருவாக்குனாரு. போய் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை பிடிச்சுக்கங்கன்னு சொல்லல. இந்த நாட்டில் இருக்கிற நிலத்தை விட நிலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட, நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனை பிடியுங்கள் என்று சொன்னார். அவருடைய போக்கஸ் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு அவர் எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு சட்ட திட்டங்களை போட்டு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவ ராஜ்யம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நீங்களும் நானும் சாட்சி. நாம எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் யார் என்ன பேசினாலும் நம்ம சண்டையிடுவதில்லை, கோவப்படுவதில்லை, எரிச்சல் ஆவதில்லை, எதுவும் கண்டுகொள்வதில்லை. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால், என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நான் இருக்கிறேன். லூக்கா 17:21 சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய சர்க்கார் எங்க இருக்கிறது என்று சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ள தேவனுடைய சர்க்கார் இருக்கிறது. இந்த சர்க்கார் என்ன பண்ணும்? இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணும்? வசனம் சொல்லுகிறது ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த சர்க்கார் எப்படிப்பட்டது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, இது நீதி, இங்கே சமாதானம், இங்கே பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம் இந்த ராஜ்யத்திலே இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை அவர் எப்படி ஸ்தாபித்தார்? நம்மேல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான, அந்த வசனத்தை சொல்லுங்க, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அன்பின் நிமித்தமாக இந்த சர்க்காரை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ரத்தம் சிந்தி இந்த அரசாங்கத்தை, தேவ ராஜ்யத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அதனால சொல்லு, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க வேற எங்கேயும் போய் தேட முடியாது. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் தேவ ராஜ்யம் இருக்கிறது. உங்கள்கிட்ட பழகுனா, உங்கள்கிட்ட பேசினாலே புரிஞ்சிடும் நீங்க தேவ ராஜ்யத்தின் புத்திரரா என்று சொல்லி. இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்க லீடர்ஸ்கிட்ட இல்லைன்னா ஜெயிச்ச எம்எல்ஏ இவங்ககிட்ட எல்லாமே பேசுனீங்கன்னா, அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு அவங்க வாயிலிருந்து வரும். அப்பனா அவங்க எதை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சர்க்காரை சார்ந்தவர்கள் என்பது உங்களுடைய பேசி பழகி பார்த்தா தெரியும். நீங்க தேவ சாயல்ல இருந்தால் தேவனுடைய கோட்பாடுகள் தான் உங்களுக்குள்ள இருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. உலக சர்க்கார்ல போய் உக்காந்தா கூட எதுதான் ஃபர்ஸ்ட் வரும் சொல்லுங்க? வருமா வராதா? வந்ததா வரலையா? ஏன் என்று சொன்னால், அவர் இருதயத்திலே தேவ சர்க்கார் இருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு தைரியமாக பகிரங்கமாக உட்கார வேண்டிய இடம் சீட்டு ரொம்ப ஹீட்டானது, சூடானது. ஆனால் அந்த இடத்திலும் ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் பலமாக கிரியை செய்கிறது. ஆமென். பலமாக கிரியை செய்கிறது. நாம தான் சில இடத்துல நம்மள கிறிஸ்டின் சொல்றதுக்கு மறைச்சுக்கிறோம். மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள, நாம் எங்கிருந்தாலும் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இந்த தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம்.
1 கொரிந்தியர் 4:20 என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவ ராஜ்யம் எதுல இருக்கிறது? பலத்துல. பலம்னா என்னது? நாம எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறோமோ அதுலதான் தேவ ராஜ்யம் இருக்கிறது, பேச்சில் அல்ல. யாரையும் குறை சொல்லி குற்றப்படுத்தி அதுல இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. தேவராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க முடியும்னா பலத்தில். பலம் என்று சொல்லும்போது ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா விசுவாசம். நிக்கிற அந்த உறுதித்தன்மையில தான் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். என்ன இடர்கள் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், நான் இயேசுவை விட்டு போக மாட்டேன், இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறதுல தான் தேவ ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பது அடையாளம். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் எதுல இல்ல? பேச்சில கிடையாது, பலத்துல இருக்கிறது, விசுவாசத்துல இருக்கிறது. தேவராஜ்யம் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பையோ அல்லது உலக பூலோக அடிப்படையிலோ அல்ல. தேவனுடைய அரசாட்சி, தேவ அரசாங்கம், தேவ சர்க்கார் என்பது கடவுளுடைய ஆளுகை, இறைவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை, தெய்வத்தினுடைய ஆளுகை எங்க இருக்கிறதோ அதுதான் தேவராஜ்யம். எப்படி கண்டுகொள்ள முடியும் இது தேவராஜ்யம் என்று? எப்படி கண்டுகொள்ள முடியும்? அங்க என்ன இருக்குமா? நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் 3 இருக்கும். உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? நீதி இருக்கும், நீதிக்கு புறம்பா எதையும் செய்ய மாட்டீங்க. அடுத்து சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். 2வது ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சந்தோஷம் இருக்கும். இருக்குதா? இருக்குதா இல்லையா? நீ சொல்றத பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர். நீதி இருக்கு, சமாதானமும் சந்தோஷமும் கொஞ்சம் கேள்வியா தான் இருக்கு. இந்த 3 இருக்கணும் உங்களுக்குள்ள. அப்படி இருந்தா தேவன் உங்களை ஆளுகிறார் என்று அர்த்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. காட்டு புஷ்ப கவனித்து பார், பறவைகளை கவனித்து பார், காக்கைகளை கவனித்து பார். விதைக்கிறதும் இல்லை, அழுக்கலைஞ்சு, இதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. உங்களுக்கு பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்றதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ஆளுகைக்குள் இருப்பது. இந்த தேவராஜ்யத்திற்குள்ள வரணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா மனம் திரும்புதலும் விசுவாசமும். ஒரு மனுஷன் தேவராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன வேணும்? மனம் திரும்புதல், விசுவாசம். 2 இருந்தா போதும். அதனாலதான் மத்தேயு 3:2 சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புதல், விசுவாசம். இயேசுவினுடைய முதன்மையான செய்தி என்னன்னா உள்ளான மனமாற்றம். அவர் அந்த சர்க்காரை கொடுக்கிறதுக்கு தான், மனுஷனுக்குள்ள அந்த அரசாங்கத்தை, தேவ ராஜ்யத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். உள்ளான மனமாற்றம். உள்ளான மனமாற்றம் என்பது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம் அப்படின்னா, மனம் திரும்புதல் என்பது சும்மா அப்படியே செஞ்ச குற்றத்தை நினைச்சு அழுகுறதோ வருத்தப்படுவதோ அதோட நின்று விடாது. உள்ளான மனமாற்றம் என்பது என்னன்னா, அது கிரேக்க மொழியில ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க, மெடோனோயா. என்ன நோயா? மெடோனோயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனையை மாற்றுவது, மனதை மாற்றி புதிய திசையில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பது. அதான் மெடோனோயா. சிந்தையில மாற்றம், இருதயத்துல மாற்றம். இது வரைக்கும் நான் அடாபடியா பேசிட்டு இருந்தேன், சடனா எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்து இனிமே நான் அப்படி பேசாம இருக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் மெடோனோயா. இதுவரைக்கும் சண்டைக்காரியா இருந்தேன், சண்டை போடுறவனா இருந்தேன், இப்ப அப்படி இல்ல, சாந்தமா மாறி இருக்கு அப்படின்னா தேவராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்கிறது என்று அர்த்தம். சில சபைக்கு போவாங்க, ஜென்ம சுபாவமே மாறாது, அவங்களுக்குள்ள தேவராஜ்யம் இல்ல. தேவராஜ்யம் இருந்திருந்தால் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்குமே. கண்டுபிடிச்சிடலாம் தேவராஜ்யமா இது தேவன் ராஜ்யத்துக்கு வெளியில இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அரசாங்கத்திலேயே கண்டுபிடிக்கிறாங்கல்ல, கட்சிக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறாங்க, இவன் நமக்கு விசுவாசமா இருக்கானா இல்ல வேற எங்கேயாவது போய் பொக்க கொடுத்துட்டு வந்திருக்கிறானா அப்படின்றத ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதே அப்ப மனுஷனே கண்டுபிடிக்க அறிந்திருக்கும் போது தேவன் கண்டுபிடிக்க மாட்டாரா? இவன் நம்ம ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறானா இல்ல வேற ராஜ்யத்துக்கு போயிட்டு வரானா? தேவனுக்கு தெரியும். நம்மளே ஈஸியா கண்டுபிடிக்கலாம், நீங்களே கண்டுபிடிக்கலாம், பிள்ளைகளே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தேவராஜ்யத்துல இருக்காங்க இல்ல இவங்க தேவனுக்கு வெளியில இருக்காங்க அப்படின்றத. திசை ஒரு யூ டர்ன் அடிக்கணும்.
அதுதான் மனம் திரும்புதல். யூ டர்ன், முற்றிலுமான ஒரு மாற்றம், முற்றிலுமான ஒரு மாற்றம். ஒருவன் பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது சட்டென்று அப்படியே 180 டிகிரிக்கு திரும்புறது, அது கஷ்டம். 180 டிகிரிக்கு திரும்புறது, 90 டிகிரில ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கோம், 180 டிகிரிக்கு சடனா திரும்பினா இடுப்பு பிடிக்கும், குறுக்கு வலிக்கும், டடனா திரும்ப முடியாது. ஆனா அதுதான் மனம் திரும்புதல். சடனா 180 டிகிரிக்கு திரும்பணும், உடனே இல்ல இன்னும் ஒரு மாசம் கழிச்சு, நாளைக்கு, இன்றைக்கே ரச்சனிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புதல். இதைத்தான் தேவனை ஒரு யூட்டன் எடுக்கணும், யூட்டன் எடுக்கணும். வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு செயல்ல காட்டணும். எப்படி மனம் திரும்புதல் என்னது? என்ன? தேவ ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், சபைக்கு போறான், தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா வெறும் உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அல்ல, அது ஒரு செயல்முறை. அது செயல்ல தான் காட்ட முடியும். வருத்தம் தெரிவிப்பாங்க. யாரு? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கவங்க வருத்தம் தெரிவிப்பார். நான் தவறு செய்து விட்டேன், நான் உங்களை அவமரியாதையாக பேசிவிட்டேன், சாரி, மன்னிச்சு கொள்ளுங்கள், இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். இதுதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க பிள்ளைகளுடைய குணாதிசயம். ஒருத்த மன்னிப்பே கேட்கல, பேசுறதெல்லாம் பேசிட்டு திமிரா திரிறானா, அவன் தேவ ராஜ்யத்துல இல்ல, தேவனுக்குள்ள இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற என்ன பண்ணுவானா, வருத்தப்படுவான், நான் தப்பு பண்ணி விட்டேன், கையை பிடிச்சு அழுவான். நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன், நானும் போய் சிலர்ட்ட அப்படி கேட்டிருக்கிறேன், வெரி சாரி. அதுதாங்க மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல்ல 3 ஸ்டெப் இருக்கு. தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய 3 ஸ்டெப். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? சிலர் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்னு அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. இப்ப தெரியாது, அவர் வரும்போதுதான் தெரியும். பாவத்தை உணர்த்துதல், பாவ அறிக்கை செய்தல், பாவத்தை விட்டு விடுதல். இவங்க எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருப்பாங்க. யாரு? பாவத்தை உணர்த்துதல், பாவ உணர்வு உண்டாகும். மற்றவங்க தான் தப்பு பண்ணா அதை உணர்த்தி காமிப்பாங்க. மற்றவங்க செய்யற தப்புக்கு அவங்க உடன்பட மாட்டாங்க. அடுத்து பாவத்தை அறிக்கை செய்வாங்க, செய்ததை மறைக்க மாட்டாங்க, கர்த்தரிடம் போய் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்பாங்க. பாவத்தை விட்டு விடுவாங்க, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க உறுதியோடு இருப்பார்கள், உறுதியோடு இருப்பார்கள். இதுதான் யூட்டன், மனம் திரும்புதல். தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அப்படிதான், அப்படி இருந்தாதான் ஆண்டவர் அங்க இருப்பாரு, இல்லாட்டி ஆண்டவர் அங்க இருக்க மாட்டாரு. இயேசுவின் போதனையில மனம் திரும்புதல் என்பது, இந்த 2 குமாரர் இருந்தார்களா, மூத்தவன் இளையவன். இளையவனுடைய மனம் திரும்புதலை பாருங்க எப்படி இருக்கு. முற்றிலுமாக 180 டிகிரிக்கு மாறிட்டான். ஆனா கூடவே இருந்தவன் மாறி இருந்தானா? எரிச்சல் படுறான், கோபப்படுறான். நான் இவ்வளவு நாளா இங்க இருக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கல, அவன் வந்தான் உடனே உனக்கு கண்ணுக்குட்டி அடிச்சிட்டீங்க. கோபப்படுறான், எரிச்சல் படுறான். ஆனா கெட்ட குமாரன் கதையில இளையவன் திரும்பி வந்துக்கிறான். வந்த உடனே முற்றிலுமான ஒரு மனமாற்றத்தை அப்பா பார்த்துட்டு, அவருக்கு மோதிரம் என்ன, ட்ரெஸ் என்ன, விருந்து என்ன, பயங்கரமா நடக்கும். இதுதான் யூட்டன், முற்றிலுமான மாற்றம். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக தவறு செய்து விட்டேன். இதைதான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். சரி, இந்த தேவராஜ்யம் எங்கே இருக்கிறது? இந்த தேவராஜ்யம் எங்கே இருக்கிறது? லூக்கா 17:21 வாசிங்க யாராச்சும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. என நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். பிரசன்ட் ரியாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப நமக்குள்ள இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முழுமையாக தேவராஜ்யத்தை நம்ம பார்க்க போறோம். இனிமேல் முழுமையா வரும், ஃபுல்ஃபில்மெண்ட். முழுமையான தேவராஜ்யத்தை இதுவரைக்கும் நமக்கு பார்க்கல. இப்போ தேவராஜ்யத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, மனிதர்கள் மூலமாக பார்க்கிறோம்.
பேசுகிற கிறிஸ்தவர்கள் மூலமாக பார்க்கிறோம், ஊழியக்காரர்கள் மூலமா பார்க்கிறோம், விசுவாசிகள் வாலிபர்கள் மூலமாக. ஓ, தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், எதற்கும் அவர்கள் அடிபணிந்து போக மாட்டார்கள், அவர்கள் அவ்வளவு ஈஸியாக எதையும் ஏமாற்ற மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. இதுதான் தேவ ராஜ்யம். இருக்குதா? இருக்குதா? சில கிறிஸ்தவங்களுக்கு பேரை வச்சுக்கிட்டு அப்பா அவங்க பண்ற ஆட்டம் இருக்குதே, நமக்கே பகிரங்கமா இருக்குது. அது தேவராஜ்யம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவராஜ்யம் என்பது என்ன? நீதியும் சமாதானமும் சந்தோஷமான ராஜ்யம். தேவராஜ்யத்தினுடைய தன்மைகளை தான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 14 அதுதான் நீதி, சமாதானம், சந்தோஷம், தெய்வீக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுல என்ன இருந்தாலும் இல்லட்டாலும் ஒரு சந்தோஷம் இருக்கா? அதை ஃபீல் பண்றீங்களா? நான் கேட்கிறேன். ஃபீலிங் இருக்கா? அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீங்களா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா? சில நேரங்கள்ல பிரியாணியை பார்த்தா சந்தோஷம் வரும், எங்கேயா டூரு போனா சந்தோஷம் வரும், ஊருக்கு எங்கன்னா போனா காசு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம் வரும். இதெல்லாம் டெம்பரவரி. ஆனா அழிக்கவே முடியாத ஒரு சந்தோஷம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இது இருந்தாலும் இல்லாட்டி எதுவுமே இல்லாம போனா கூட ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதை ஃபீல் பண்றீங்களான்னு நான் கேட்கிறேன். ஃபீல் பண்றவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்களா ஃபீல் பண்ணலையா? ரட்சிப்பின் சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு எந்த நிலையிலும் எப்படியும் நான் வாழ தேவன் எனக்கு அவருடைய அரசாங்கத்தில் எனக்கு போதனை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தா அன்னைக்கு அப்படி காலரை அப்படி தூக்கி விடுவாங்க. அக்கௌண்ட்ல காசு குறைய 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 ஜபம் இருக்காது, பைபிள் வசனம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, அப்படி போவோம். அப்படி இல்லை, தெய்வீக மகிழ்ச்சி இந்த ராஜ்யத்தில் அதெல்லாம் இருக்கு. அடுத்தது சங்கீதத்தில் சொல்லப்படுது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த அரசாங்கத்துல நம்மளை லீட் பண்றதற்கு எந்த அமைச்சரும் தேவையில்லை, எந்த எம்எல்ஏவும் தேவையில்லை, எந்த எம்பியும் தேவையில்லை. அவர் சொல்ற, நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இதுதான் தேவராஜ்யம். ராமன் சொல்லுங்க. இந்த ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா நம்ம எல்லாம்? வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துறாரா, லீட் பண்றாரா? அப்பனா நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி லீட் பண்ணுவாரு? இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவாரு, சில நேரம் போகாதன்னு மனசுல பேசுவாரு, சத்தம் கேட்க மனசுல பேசுவாரு. ஏன்னா நான் தான் சொல்றேன், அவ இருதயத்துல தானே வாசம் பண்றாரு, இருதயத்துலதான் சத்தம் பிறக்கும். அந்த இருதயம் மூளைக்கு போகும், வேலை கொடுக்கும். அப்பதான் சொல்லு, இங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதன்னு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அவர் தேவனுடைய புத்திரரா இருக்கார். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருந்த அடையாளத்தை ஈஸியா கண்டுக்க முடியும். வேண்டும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தணும், கிரியில தான் காட்டணும். இந்த தேவ ராஜ்யத்துல எல்லா துறைகளுமே இருக்கிறது. தேவ ராஜ்யத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது. நான் சொல்றேன், பாதுகாப்புத்துறை இருக்கிறது, உணவுத்துறை இருக்கிறது, கல்வித்துறை இருக்கிறது, சுகாதாரத்துறை இருக்கிறது, போக்குவரத்து துறை இருக்கிறது, மின்சாரத்துறை இருக்கிறது, மீன்வளத்துறை இருக்கிறது, பால்வளத்துறை இருக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது, பரிசுத்த துறை இருக்கிறது, தீயணைப்பு துறை இருக்கிறது. இப்படி இன்னும் சொல்லி போன நிறைய துறைகள் இருக்கிறது. பாதுகாப்புத்துறை என்னன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அமைச்சரை தனியா போடல, அவரே அமைச்சர். உணவுத்துறையில உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன். உணவுத்துறை அமைச்சர் யாரு? அவரே. கல்வித்துறை, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனுக்கு கல்விமானை நாவை தருவேன். கல்வித்துறை, எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு? வேற யாரும் கிடையாது, அவரே. சுகாதாரத்துறை, உன் வியாதியை உன்னை விட்டு என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. போக்குவரத்து துறை, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர். மின்சாரத்துறை, இரவுல மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார்.
மீன்வளத்துறை, நைட்டெல்லாம் மீன் பிடிச்ச ஒண்ணுமே கிடைக்கல, போடுறா இந்த பக்கம் மீனை, அல்றா. பால் வளத்துறை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை, யாத்திராகமம் 23:8 சொல்றாரு, பரிதான ஒன்று வாங்காதிருப்பீர்களாக. பரிசுத்த துறை, இந்த துறை கவர்மெண்ட்ல கிடையாது, இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஹோலி, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். தீயணைப்பு துறை, தானியேல் சாத்ராக் மேசாக்கு தீயன்ல போட்டாலும் ஃபயர் சர்வீஸ் வரல, அவரே ஃபயரா உள்ள இறங்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் நமக்குள்ள இருந்தா போதும். தேவராஜ் உலகத்துல என்னென்ன துறை இருக்கோ அந்த துறையை நான் கொஞ்சம் தான் யோசிச்சு எழுதியிருக்கேன். இன்னும் நீங்க இது மாதிரி நிறைய லிஸ்ட் எடுக்கலாம். இவ்வளவு 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 பெரிய அரசாங்கத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நாம ஏன் சாப்பாட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் கஷ்டப்படணும்? நான் நல்ல சர்க்கார்ல இருக்கேன் சொல்லுங்க. நான் சொல்றது தேவ ராஜ்யம். நான் தேவ ராஜ்யம் என்கிற நல்ல அரசாங்கத்துக்குள் இருக்கிறேன். தேவன் என்னை போஷிக்கிறார், தேவன் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமா. சரி, இப்ப 2வது பாயிண்ட், உலக ராஜ்யத்துக்கு போவோம். இந்த உலக 1 பேதுரு 2:9 எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்றேன். இந்த உலக ராஜ்யம் இருக்குல்ல, இந்த உலக ராஜ்யம் ஒவ்வொரு மாநிலங்களாக நம்முடைய இந்தியாவை பிரித்திருக்கிறார்கள். இந்திய தேசத்துக்கு என்று ஒரு தலைவர், அதுக்கப்புறம் மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் அது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த உலக அரசாங்கத்தில் தேவனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, தேவன் உலக ராஜ்யங்களை ஆள ராஜாக்களை நியமிப்பவர் அல்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு இல்ல இந்தியாவை ஆள்றதுக்கு ராஜாக்களை அவர் நியமிக்கல. புரியுதா? ஹலோ? ஏனென்று சொன்னால் சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இது இனிமே நான் இவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், இனி அவர்கள் செலக்ட் பண்ற மனிதன் அவர்களுக்கு அரசாங்கத்தை, ராஜ்யத்தை நடத்துவான் என்று சொல்லிவிட்டார். இதுல தேவன் முழுமையாக ஈடுபட்டு அன்றைக்கு இருந்த காலகட்டத்து போல சவுலை ராஜாவாக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் இல்லை, சொல்லவும் மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உலக ராஜ்யங்களை ஆள ராஜாக்களை நியமிப்பவர் அல்ல, அது தேவனுடைய வேலையும் அல்ல. மனிதர்களை ஆள மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மனிதன் தான் அரசாளுகிறான். இந்த அரசாங்கத்தை யார் செலக்ட் பண்றாங்க? மனிதர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது தெரியாது, ஆனா மனிதர்கள் செலக்ட் பண்றார்கள். அதனால தான் மனிதர்களால் அரசாட்சி பண்ணுகிற இந்த அரசாங்கத்தில் சில குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும், இருக்கும். ஏனென்று சொன்னால் இது தேவ ராஜ்யம் கிடையாது, இது மனித ராஜ்யம். மனிதர்கள் தான் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி கொடுக்கறாங்க. இதுல எங்க இருக்கு தேவனுடைய ஈடுபாடு? இல்ல. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அது அந்த காலகட்டத்தில் அப்போ உள்ள ராஜ்யத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வேர்டு. இப்போ இது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனால இது மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற ஒரு அரசாங்கம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதர்களையும் அளவுக்கு அதிகமாக புகழவோ ஆராதிக்கவோ கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் மக்களுக்காக தன் கடமைகளை செய்கிறான். 1 கொரிந்தியர் 3:21 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:21. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து நல்லா கவனிங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனிதனை குறித்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஒருத்தர் வந்துட்டாரா, ஒரு மந்திரி ஆயிட்டாரா, இல்ல ஒரு பிரதமர் ஆயிட்டாரா, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரா, அது அவருடைய கடமை. நீங்க வேலைக்கு போற மாதிரி அவர் ஒரு வேலைக்கு போறாரு, அவ்வளவுதான். மக்களுக்காக போய் வேலை செய்ய போறாரு. புகழ்ச்சி, பெருமை எல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு மட்டுமே கொடுக்கணும், அவ்வளவுதான். புகழ்கிறவன் கர்த்தரை குறித்தே புகழ கடவன், கர்த்தரை குறித்தே புகழ கடவன். அப்போ இப்படி இந்த உலக ராஜ்யங்கள் இருக்கும்போது அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய எத்திக்ஸ் என்ன? கிறிஸ்டியனுடைய அறம் என்ன? கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்துக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. ஒரு அரசாங்கம் வந்துருச்சு, அந்த அரசாங்கத்துக்கு கீழே எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? அது தேவன் ஏற்படுத்தின அரசாட்சி கிடையாது. நன்றாய் கவனியுங்கள். மனிதர்களால் மனிதனை தேர்ந்தெடுத்து மனிதர்களை ஆள ஒரு
முதலமைச்சர், இல்ல ஒரு பிரதமர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அவ்வளவுதான். அவர்கள் வந்து அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனா அவருக்கு கீழே நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பதான் 1 பேதுரு 2:9 நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னே இரக்கம் பெறாது, இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கீழே நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 13-14 நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளை யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள், ஒபே பண்ணுங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை, நன்மை செய்கிற புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி, அவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப கிறிஸ்டியானிட்டியினுடைய எத்திக்ஸ் என்ன? ஒரு ராஜ்யத்தின் கீழே வாழுகிற நமக்கு தேவன் கொடுத்திருக்க என்னன்னா, ஒபே பண்ணு, கீழ்ப்படி. அவன் நல்லவனோ கெட்டவனோ அதை தாங்க சொல்லப்பட்டது. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கான சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையே, நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி, அவனுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க? கீழ்ப்படி, கீழ்ப்படி. 1 தீமோத்தேயு 2:1-3 வரை என்ன சொல்றது? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், 1 தீமோத்தேயு 2:1-3 எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஒரு கிறிஸ்தவனை வந்து ஒரு பொறுப்புல அமர்த்துறாங்க, ஒரு பொறுப்புல கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவன் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணல, அவருடைய நல் நடக்கையை வைத்து அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார்கள். இவருக்கு இருக்கிற திறமையை வைத்து அவர், அந்த திறமையும் அந்த நல் பேரும் அவர் தேவராஜ்யத்தில் இருக்கும் போதே அவர் சம்பாதித்துக் கொண்டார். அப்போ நீங்க உலக அரசாங்கத்துல இல்ல உலக அரசியல ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும்போது உங்கள் நல் நடக்கையை காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொசிஷன்ல மக்கள் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். மரியாதை இல்லாம பேசிடக்கூடாது, அவமரியாதையாக பேசிவிடக்கூடாது, நடந்ததை நடந்தது போல கதை கட்டி பேசிவிடக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் நிரூபிக்கக்கூடிய அளவிலே உண்மையா இருந்தால் நீங்கள் பேசலாம். பிரதானமான ஆலோசனை என்ன சொல்றேன்னா, வாசிங்க 1 தீமோத்தேயு 2:1-3. நான் பிரதானமா சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். பிரதானமா சொல்ற ஆலோசனை என்ன? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அப்படியே செய்யும். நம்ம வேலை என்ன? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும், ரெண்டாவது அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்கு அதிகம் அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய அடுத்த வாசி கடைசி வாசிருங்க. நம்முடைய அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அன்றைக்கே ஆண்டவர் சொன்னாரு, இனிமே என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை. சாமுவேல்கிட்ட சொன்னாரு, அப்ப அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. நான் தான் இது வரைக்கும் அவங்கள ஆளுகை செஞ்சேன். இப்போ அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு. அவன் பேரு சொல்லிட்ட, சவுல போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணு. ராஜாவா ஆயிட்டா அவன் என்னென்னலாம் எடுப்பான்னு சொல்லிட்டாரு. உன் பிள்ளைய எடுத்துக்கிடுவான், 20 வயசுக்கு உட்பட்டவனை ராணுவத்துல சேர்த்துக்கிடுவான், நீ விளைச்சல்ல பாதி அவனுக்கு கொடுக்க வேண்டியா இருக்கும், வரி கட்ட வேண்டியா இருக்கும், டாக்ஸ் கட்ட வேண்டியா இருக்கும். அப்புறம் எதுக்கு ஜிஎஸ்டி எஸ்டிஜி, எதுக்கு போராட்டம், இதெல்லாம் நடக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் செய்வான். ஏன்னா இவங்க ஒரே ஒத்த கால நிக்கிறாங்களே, எங்களுக்கு ராஜா வேணும். அதனாலதான் சொல்லிட்டாரு, இனிமே நான் இவங்களை ஆளுக மாட்டேன், அவங்களை செலக்ட் பண்ணி யார் அவங்க விரும்புறாங்களோ அவங்களை சொல்லி அவங்க ஆளுக பண்ணிக்கிட்டுட்டார். அப்ப நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலக ராஜ்யத்தில் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் இந்த உலக
சட்டத்திட்டங்களுக்கு, அரசாங்கத்திற்கு நாம கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 13:1-7, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் அந்த தலைவர்கள் மக்களை சரியாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடத்துகிறார்கள். தேவன் அந்த உரிமையை தேர்ந்தெடுத்துக்கிறவனுக்கு கொடுக்கிறார். ஓகே, தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணல, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலை இப்ப தேர்ந்தெடுத்துட்டாங்க, அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ ராஜாவாக அங்க இருக்கிறாரு. இப்போ தேவன் தான் சவுலுக்கு, இது வரைக்கும் நான் ஆட்சி பண்ணேன், இனிமே நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களை சரியா, என்னுடைய தலையீடு இனிமே இதுல இருக்காது, சரியா பண்ணு. சரியா நீ பண்ணாவிட்டால் அப்பொழுது என்னுடைய தலையீடு அங்க இருக்கு. நீ சரியா பண்ற வரைக்கும் நான் தலையிட மாட்டேன். நீ சரியா பண்ணாவிட்டால் என்னுடைய தலையீடு, என்னுடைய குறுக்கீடு கண்டிப்பாக என் மக்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், என் ஜனங்களுடைய கூக்குரல் என்னிடத்தில் கேட்டால் அதுக்குதான் ஜெபம். நான் நிச்சயமாக நான் இடைப்பட வேண்டியது இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, விமர்சிக்கலாமா? அதுக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தவறு செய்து விட்டால், அது உண்மையாக இருந்தால் அதை தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம், தவறு என்று சுட்டி காண்பிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவை கண்டிச்சாரா இல்லையா? கண்டிக்கிறார். தப்பு, நீ பண்றது தவறு. அடுத்தது யோவான் ஸ்நானகன் ஏரோது மன்னனை கண்டிக்கிறான். ஏரோதே, நீ பண்றது அரசாங்கத்துக்கு விரோதமானது. பவுல் அப்போஸ்தலன் பேதுருவை கண்டித்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டேன்னு சொன்னால், மக்களாட்சி தான் நடக்கிறது. மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.